ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் A23 5G இல்லைனா M23 5G பேசிக்கலாக ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் இல்லைனா வந்து இந்த மாதிரி லோகோவில் ஸ்ட்ரக்காகி ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் இது வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பேசிக்கலாக இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா எடுத்த உடனே வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிடுவாங்க இல்லைனா ரீசெட் பண்ணுவாங்க. பேசிக்கலாக வந்து இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம். ஓகேவா, ப்ராசஸருக்கு போகிற அதாவது எஸ்ஓசிக்கு போகிற வோல்டேஜ் ஏபிசி வோல்டேஜ் அப்படி சொல்லி ஒரு வோல்டேஜ் வந்து போகும். கோர் வோல்டேஜ், அப்ளிகேஷன் ப்ராசஸர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அந்த வோல்டேஜ் லைனில் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து நிற்கும். அதாவது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஐ ஃபோன்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஆமாம், அந்த சிஸ்டம் யூஐ ஹஸ்பண்ட் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படி சொல்லி வந்து நின்றுடும் இல்லையா, அது. ஸோ வந்து இப்போது நம்ம எதுவும் டேரெக்டாக வந்து எதுவும் செக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து சிபியூ மேலே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஏன் எதுவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணல அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து இந்த ஏபிசி கோர் லைனு இல்லை சிபியூ ரிலேட்டட் இஷ்யூ இருந்தது அப்படின்னா பேசிக்கலாக வந்து அதாவது பவர் செக்ஷன் ஒழுங்காக இருக்குது, ஷார்ட் எதுவும் இல்லை அப்படின்னாலே வந்து டிஸ்பிளே வந்து வந்துடும் நமக்கு. பெரும்பாலும் மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுவும் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் உள்ள ஃபோன்ஸு. ஸோ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செக் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, டேரெக்டாக வந்து சிபி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் எல்லா மொபைலுமே வந்து இதனால தான் பிரச்சனை இருக்கும்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. மோர் ப்ராபபிளி வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை இருக்கும், அதாவது சிபியூ ரிலேட்டட் பிரச்சனை தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சிபி வந்து அதாவது எஸ்ஓசி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்போ மாதிரி வந்து போர்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா நம்ம வந்து போர்டு ஹீட்லேயே இருக்குது. இங்கே 138 டிகிரி செல்சியஸ் பிபிடி வந்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து அந்த பிபிடியும் ஓல்டு பிபிடியும் அதாவது போர்டில் வர டிஃபால்ட்டாக வர பிபிடியும் ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஜஸ்ட்டு வந்து என்னுடைய நோக்கம் என்னென்னா மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். நான் எதுவும் வந்து ப்ரெஷரோ இல்லை வேறு எதுவும் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணல. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப லைட் ஹேண்டட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட்ரிங்குடைய டெம்பரேச்சர் வந்து நான் 320 டிகிரி செல்சியஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்க லிக்விட் வந்து நான் வந்து RL1000 அப்படின்ற லிக்விட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு பேஸ்ட் அதாவது ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து ஆம்டெக் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். விக்கு வந்து ஜென்ரிக் விக்கு தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஸ்பெஷலைஸாக விக்கு வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னென்னா அந்த விக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொசின் ஃப்ளக்ஸில் வந்து டிப் பண்ணிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு விரியுது, விக்கு வந்து ரொம்ப விரியுதுங்க, இந்த மாதிரி வந்து க்ளீனாக என்னால் எடுக்க முடியல, அது வந்து மற்ற காம்பனன்ட்ஸ் மேலே பட்டு அந்த காம்பனன்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடுது இல்லை, இடத்த விட்டு தள்ளி விட்டுரு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டிப் அதாவது விக்கை ஹீட் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட்டு வந்து அந்த என்ன சொல்கிறது ரொசினில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்து அப்சார்பும் பண்ணும் அந்த லெட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து எஸ்ஓசியுடைய டவுன் பேஸ் சைடு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து சாம்சங்குடைய மொபைலில் கிளியராக தான் இருக்கும், அதாவது கிளியர் பேஸ்ட் தான் இருக்கும், பிளாக் பேஸ்ட் வந்து இருக்காது, ஒயிட் பேஸ்ட் தான் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா க்ளூ வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்தது. ஹார்டாக மீன்ஸ் ஜென்ரலாக வந்து அது சிலிக்கோன் மாதிரி இருக்கும் சாம்சங்குடைய மொபைலில். ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணும். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் அந்த பிளாக் ஹார்டு க்ளூடைய சிக்னேச்சர் வந்து எனக்கு வந்து இதில் வந்து தெரிஞ்சது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இவங்க வந்து அதாவது சாம்சங் வந்து ஏதோ வந்து க்ளூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா 183 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடியும் ஆம்டெக் உடைய ஃப்ளக்ஸையும் கொஞ்சம் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து இங்கேயும் அந்த விக்கை யூஸ் பண்ணி, அதாவது இங்கே நான் டேரெக்டாக சால்ட்ரிங் யூஸ் பண்ணல, விக் யூஸ் பண்ணுறேன். இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 350 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏர் வந்து 55 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வாய்ஸில் சொல்லனாலும் ஸ்க்ரீனில் வந்து எல்லா டெம்பரேச்சரும் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வந்து இங்கே எதுக்கு நான் 138 யூஸ் பண்ணாமல் 183 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த 138 நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நான் ரீபாலிங் பண்ணும்போது 183 டிகிரி செல்சியஸோட மிக்ஸ் ஆகிட்டு அதோடைய டெம்பரேச்சர் வந்து லோ ஆகிடுது. ஓகேங்களா, சில டைமில் வந்து ரிட்டர்ன் வரதுக்கு அது கூட வந்து வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் தவிர்க்கிறதுக்காக நான் 183 டிகிரி செல்சியஸே இங்கே போட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குண்டான ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பெரும்பாலும் நான் சிபியூக்கு வந்து அதே மாடலில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், அதாவது அதே மாடல் ஸ்டென்சிலில் வந்து யூஸ் பண்ணுவேன். பட்டு யூனிவர்சலில் பண்ண முடியாதெல்லாம் இல்லை, பட் பெட்டர் நீங்கள் இன்னும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதே மாடல் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். இங்கே பிபிடி வந்து 183 டிகிரி செல்சியஸ் பிபிடி யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே. ஸோ அடுத்து வந்து ரீபாலிங் வந்து பண்ணிக்கலாம். இங்க ரீபாலிங் பண்ணும்போது 300 டிகிரி செல்சியஸ் ஏர் வந்து வெறும் 35 தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து மினிமமா இருந்தாலே போதும். ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தேவையில்ல. சில டைம்ல வந்து நான் 280 டிகிரி செல்சியஸ்ல கூட வந்து ரீபாலிங் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து இங்க டெம்பரேச்சர் கோல்டா இருக்கிறதுனால நான் வந்து 300லயே பண்ணியிருக்கேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பால் வந்து இந்த ஸ்டென்சிலே வந்து ஒட்டிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம மொத்தம் பண்ண தேவையில்ல. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த பால மட்டும் எடுத்து வச்சு லைட்டா வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பால் வந்து அதனுடைய இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து உட்காந்துரும். அடுத்து வந்து கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டுட்டு, ஜஸ்ட் ஒரு ஓவராலா எல்லாமே வந்து கரெக்ட்டா அதனுடைய இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷூர் பண்றதுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஹீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். யூசிங் வந்து இந்த RL 1000 ஓகேங்களா? டன். ஸோ டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பார்க்கலாம். டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க. அது லிண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல குவாலிட்டி டிஷ்யூவா வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து போர்ட கிளீன் பண்ணிக்கலாம். நான் அந்த போர்டு கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து ஆக்சிடேஷன் ஆகாம வந்து இருக்கும். கொஞ்சோண்டு வந்து ஃப்ளக்ஸ் வந்து போட்டுட்டு, நாம வந்து சிபியூ வந்து உட்கார வைக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க சிபியூ உட்கார வைக்கும்போது, நம்ம போர்டு வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்றோமோ, அவ்வளோ ஈஸியா வந்து நமக்கு வந்து போர்ட்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து உட்காரும். இல்லன்னா வந்து மேலே கீழ ஸ்லிப் ஆகுது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த மாதிரி வைக்க முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து போர்ட வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணல அப்படி சொல்லி அர்த்தம். அதுவும் வந்து இப்போ வர Samsung மொபைல் வந்து போர்ட் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப வந்து மெல்லிசா இருக்கு போர்டு. ரொம்பவும் வந்து ஃப்ரஜைலா இருக்கு. ஈஸியா வந்து டேமேஜ் ஆயிடுது. ஈஸியா பெண்ட் ஆயிடுது. ஈவன் கொஞ்சம் அந்த நம்ம பிசிபி ஸ்டாண்ட்ல போட்டு டைட் பண்றோம் இல்லையா? அங்கே டைட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வைங்க. 300 டிகிரி செல்சியஸ் 320 டிகிரி செல்சியஸ்ல வந்து சிபியூ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ ஓகே டன். ஸோ போட்டு வந்து ஆன் பண்ணியிருக்கு. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்து கேட்டாரு என்கிட்ட டேட்டா ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வெளிய போயிட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டு வந்ததுனால நம்மளால வந்து டேட்டா எதுவும் வந்து பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. பட் ஆனா வந்து மொபைல் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஆன் ஆயிடுச்சு. எல்லாம் ஒர்க்கிங்கும் ஒரு 2 நாள் வச்சு நான் செக் பண்ணியும் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு 100% வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வர லேட்டஸ்ட் மொபைல்ல இந்த ஏபிசி கோர் வோல்டேஜ் வந்து பிரச்சனை வரதுனால, இந்த மாதிரியும் வந்து ஒரு பிரச்சனை வந்து வருது. எஸ்பெஷலா வந்து Samsung ஃபோன்ல, போக்கோ ஃபோன்ல, எம்ஐ ஃபோன்ல ஓகேங்களா? ஸோ வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோலயோ இல்ல நான் கமெண்ட்லயோ வந்து ரிப்ளை பண்ற மாதிரி நான் பார்க்குறேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.